அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்களை மீண்டும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அதிமுக உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்த சபாநாயகர் அப்பாவு. எனினும் திமுகவின் செயலால் அவையில் பங்கேற்கவில்லை என்று அதிமுக அறிவிப்பு. ஜனநாயக முறையில் பேரவை நடைபெற வேண்டும் என்பதில் நான் அக்கறை கொண்டவன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேச்சு. விஷ சாராய உயிரிழப்புகள் விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக பேச்சு. உயிரை பறிக்கிற சாராயத்தை யார் விற்றாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் அரசு அதிகாரிகள்தான் மாமூல் பெற்று வியாபாரம் செய்ய வழிவகுத்துள்ளனர் எனவும் பேச்சு. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக ஓராண்டில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத அரசு அதிகாரி மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி. புதுச்சேரியில் விஷசாராயம் அருந்தியதை மறைத்ததோடு மருத்துவமனையில் நோயாளிக்கு பாதுகாவலராக இருந்த நபர் திடீரென மயக்கம். கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயிலில் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஓம் நமச்சிவாயா என முழக்கமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திருவள்ளூரில் பள்ளிப்பாட்டு சார் பதிவாளர் மோகன்ராஜ் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 1 மணி நேரமாக சோதனை. மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்று வரும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். வேலூர் மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் சார் பதிவாளர் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விடிய விடிய சோதனை. சோதனையில் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் மற்றும் 80 சவரன் நகைகள் சிக்கியதால் போலீசார் தொடர் விசாரணை. இந்துப்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக பதவியேற்றார் நடிகரும் தெலுங்கு தேச கட்சியின் எம்எல்ஏவுமான நந்தமுரி பாலகிருஷ்ணா. அமராவதியில் உள்ள சட்டப்பேரவையில் உறுதிமொழி ஏற்ற பின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குறித்து அமளி எழுப்பிய அதிமுகவினர் அவை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றம். கேள்வி நேரம் தவிர்க்க முடியாதது என்பதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம் என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். சட்டப்பேரவை விதிகளை மீறி நடந்து கொண்டதால் அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் மட்டும் பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு கருத்து. பேரவையில் அமளியில் ஈடுபட்டோர் பேசியது எதுவும் அவை குறிப்பில் எடுபடாது எனவும் சபாநாயகர் அப்பாவு தகவல். சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயம் மரணம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் அடக்கி ஒடுக்க நினைக்கும் எண்ணம் கண்டனத்திற்குரியது எனவும் பேச்சு. ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாது இருந்தாலும் 43 வருஷமா அதுவும் எங்களுக்கு நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருக்கும் போது பொதுமக்கள் தெரிவித்தாங்க. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உறுதியாக இருந்தார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மேலிடம். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கருத்து. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் விவகாரத்தால் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷசாராய விற்பனை வழக்கில் 2 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்தது காவல்துறை. முக்கிய குற்றவாளியான ஜோசப் ராஜா மற்றும் மாதேஷ் உள்ளிட்டோர் கைது. நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். ஏதோ ஒரு பகுதியில் நீட் தேர்வு முறைகேட்டால் தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் கருத்து. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,240க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 6,780 ரூபாய்க்கு விற்பனை.
சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் 4066 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி 2ஆம் இடம். 4145 ரன்களுடன் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் முதலிடத்திலும் 4050 ரன்களுடன் இந்திய வீரர் ரோஹித் சர்மா 3ஆம் இடத்திலும் உள்ளனர். சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது ஆஸ்திரேலிய அணி. 141 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடுகையில் 11 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 100 ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் DLS விதிப்படி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.